அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அரசு கேபிள் டிவியில் வந்துட்டு மந்த்லி பேமெண்ட் எப்படி கட்டணும் நிறைய பேர்த்துக்கு பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. எப்படின்னாக்கா மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொறுத்தவரை செட்டாப் பாக்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன எப்படின்னாக்கா மாதம் தான் கணக்கு ஒன்று. அதெல்லாம் மாதம் 15 தேதிக்குள்ளே பணம் கட்டணும். மாதம் பிறந்து 15ஆம் தேதிக்குள்ளார படத்தை கட்டிடணும். அப்படி இல்லைன்னா 16ஆம் தேதி டிவி நின்றுடும். சரிங்க சார், 16ஆம் தேதி டிவி நிற்கிறனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் பணம் இருக்கும் இருக்காமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, சரி ரைட்டு 2 நாள் 3 நாள் கழித்து கட்டிக்கலான்னு இருப்பாங்க. ஒரு சிலங்க இருக்காங்க மாதம் கடைசியிலோட கட்டுவாங்க. கட்டிவிட்டுனா சொல்லுவாங்க, இந்த மாதம் தான் பணம் கட்டிவிட்டேனே, இப்போ தானே கட்டினேன், போன மாதம் கடைசியில் கட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்கு ஆப்ரேட்டர் கத்தினாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா, இல்லை போன மாதம் பணம் தான் கட்டினீங்க, இந்த மாதம் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு தான் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க, 15ஆம் தேதிக்குள்ளே பணம் கட்டணும், இல்லைனா 10ஆம் தேதிக்குள்ளே சொல்லி ஒரு 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 வரைமுறை வச்சுருப்பாங்க. இந்த தேதியில் பணம் கட்டணும்னு சொல்லி ஒரு வரைமுறை வச்சுருப்பாங்க, தேதியில் பணம் கட்டணும். அப்படி டிவி இன்னும் போய் தான் பணம் கட்டிங்கனாக்கா அது கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாக்கிடும். ஏன்னாக்கா நம்ம இப்போ தான் பணம் கட்டினா 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. மாதம் கடைசியில் கட்டினா இந்த மாதம் கட்டிடணும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் பில் மாரி தான். கரண்ட் பில் குறிச்சியில் 15 தேதியில் பணம் கட்டணும் ஒன்று. அந்த மாதிரி அரசு கேபிள் கொடுத்தா மாதம் பிறந்தோடனே 15ஆம் தேதியில் பணம் கட்டணும். அப்படின்னா எப்போ ஓடிக்கிட்டு நீங்கள் ஆப்ரேட்டர் கொடுத்துடணும். இதுக்காக தனியாக வர மாட்டாங்க. 15ஆம் தேதி மேலே பார்த்தீங்கன்னா வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் ஒருத்தர் 15 தேதி 10 தேதி சொல்லிடுவேன், தேதியில் பணத்தை கட்ட பார்க்கணும் ஒன்று. அதை பார்த்தீங்கன்னா அடுத்து என்னன்னாக்கா, இன்னொரு சந்தேகம் என்ன ஏற்பட்டுனாக்கா, நம்ம பணம் கட்டிட்டோம்னு சொல்லிட்டு லேட்டாக கட்டிருப்பாங்க. லேட்டாக கட்டினாக்கா அது யாரோடைய பொறுப்புனாக்கா கஸ்டமரை பொறுப்பு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 1ஆந்தேதியில் 15ஆந்தேதி படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, நீங்கள் அப்போ அதுக்குள்ளே கட்டிடலாம்ல, நீங்கள் லேட்டாக கட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஒன்று. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேட்டாக கட்டுறனால இந்த மாதம் ஒரு சில கஷ்டம் அந்த நேரத்தில் பணம் இருக்கிறனால ஒரு வாரம் 10 நாள் ஆகிவிடும். அப்போ 20ஆம் தேதி 25ஆம் தேதி பணம் கட்டுவாங்க. அப்படிங்கிறபோது நம்ம அந்த மாதத்துக்குள்ளே எத்தனை நாள் ஓடுதோ அத்தனை நாள் கணக்கு பார்த்து நம்ம காசு வசூல் பண்ணி இல்லை கொடுக்கலாம் ஒன்று. அப்படி இல்லைன்னா இந்த மாதம் 1ஆம் தேதி வாக்கில் கட்டுறவங்க இருக்காங்க. 1ஆம் தேதி வாக்கில் கட்டினா போன மாதம் 15ஆம் தேதி வரையும் ஒன்றுச்சுன்னா அந்த 15ஆம் தேதி 100 ரூபாயும் இந்த மாதத்துக்கு 200 ரூபாயும் வசூல் பண்ணுவாங்க. அப்படி தான் வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன திடீர்னு 300 ரூபாய்ன்னு கேட்பாங்க. அது கணக்கு பார்த்தீங்கன்னா அது போன மாதம் கணக்கு 100 ரூபாயும் இந்த மாதத்துக்கு ஃபுல் பேமெண்ட் எடுக்கும். இதுக்கு ஒரு 200 ரூபாயும் கேட்டு 300 ரூபா கேட்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த மாதம் வந்துச்சுனாக்கா. ஏன்னா முன்னாடினா கடந்த மாதமும் இப்போ நடப்பு மாதமும் சேர்த்து தான் எடுக்கும் பேமெண்ட்டு. அதனால தான் கஸ்டமர்கிட்ட போய்ட்டு 300 ரூபா கொடுங்க, போன மாதம் 14 நாள் ஓடிக்கலாம், அந்த மாதத்துக்கு 100 ரூபாயும் இந்த மாதத்துக்கு 200 ரூபாயும் கொடுங்க, 300 ரூபா பே பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் மக்களிடையே பெரிய சந்தேகம் குழப்பங்கள் ஏற்படுது. அரசு கேபிள் டிவி பொறுத்தவரை மாதம் தான் கணக்கு. அந்த மாதத்துக்கு பணம் அந்த மாதத்துக்கு கட்டணும். லேட்டாக கட்டினா நீங்கள் தான் பொறுப்பாகிக்கணும். ஆப்ரேட்டர் பொறுப்பாக மாட்டாங்க. நீங்கள் ஏன் லேட்டாக கட்டுறேன், படம் ஓடிட்டு இருக்கும்போது பணத்தை கட்டி விட வேண்டியதுனா, லேட்டாக கட்டினா ஆப்ரேட்டரு அப்படி தான் கொஞ்சம் ரவுடெல்லாம் பேசுவாங்க. அதுக்காக தான் நம்ம படம் ஓடிட்டு இருக்கும்போது பணம் கட்டுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு கஷ்டம் சிரமம் இல்லாமல் வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம மாதம் 15ஆம் தேதியில் பணத்தை கட்டிவிடுங்க. மேக்ஸிமம் ஆப்ரேட்டர் கேட்பார், கேட்கும்போது கட்டிட்டுருங்க. 15ஆம் தேதி மேலே போயிடுச்சுன்னா 16ஆம் தேதி நின்று போயிடும். அப்புறம் ஆப்ரேட்டரை பார்த்து நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் மாதம்தான் கணக்கு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை. அந்த மாதத்துக்கு உள்ள பணத்தை கட்டிட பாருங்க. லேட்டாக கட்டினீங்கன்னா அந்த மாதத்துக்கு பாதி பணமும் கொஞ்சம் முன்ன பணம் கேட்பாங்க, அந்த மாதத்துக்கு உள்ள பணத்தை கட்டிடுங்க. இதனால் எந்த விதமான குழப்பம் இல்லாமல் கஸ்டமர் பணம் கட்டுறது ஈஸியாக நிலவும். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஜிபே இருந்தால் ஜிபேயில் போட்டுவிட்டு நீங்கள் கஸ்டமர் ஃபோன் பண்ணாலும் ஆப்ரேட்டர் உடனே ஃபோன் பண்ணி நான் பணம் போட்டேங்க, எங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா உடனே ரீசார்ஜ் பண்ணி விட்ருவாங்க. இப்படி தான் இதோட ப்ரொசீஜரு. குழப்பம் அப்படி இதில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சந்தேகங்களை கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.